கேர்ள். விஜயா, நேத்துலாம் என் வீட்டுக்கு வந்து ரொம்ப புலம்பிட்டு இருந்தியே, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? இப்போதான் பார்வதி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷப்படுற மாதிரி அப்படி என்ன நடந்தது? அந்த மீனாவும் ஸ்ருதியும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாங்கல்ல, அந்த ஸ்ருதி கூட மீனாக்காக என்னைய ஏத்து பேசினால, இப்போ அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே இல்லையே. என்ன விஷயம் சொல்ற? அட ஆமா பார்வதி, நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன் அவங்க ரெண்டு பேரும் பேசுறதே இல்ல? ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. அவங்க சண்டை போடுறது இல்லாமே முத்துவும் ரவி வேற சண்டை போட்டுட்டாங்க. இனிமேல் அந்த ரெண்டு ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டாங்களே. எப்படி சண்டை போட்டாங்க? அதான் பார்வதி, நேற்று நான் ஸ்ருதி அம்மாவை கூப்பிட்டு வச்சு இந்த மீனாவோட உங்களோட பொண்ணும் சேர்ந்து என்னை சுத்தமாக மதிக்கிறது இல்லைன்னு சொன்னல, இதனால இந்த ஸ்ருதி அம்மா போயிட்டு மீனா கிட்ட கண்டபடி திட்டு வச்சிருக்காங்க. உடனே மீனா போய் முத்துக்கிட்டு சொல்ல, ரெண்டு ஜோடிகளுக்கும் சண்டை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, வீட்டில் நடக்கிற கதையெல்லாம் ஒரு ஃபிலிமாவே எடுக்கலாம் போல விஜயா. கண்டிப்பா இந்த நேரத்துல உன்னோட மனசு குளுகுளுன்னு இருந்திருக்குமே. பின்ன இருக்காதா? ரெண்டு பேரும் எப்படி பேசாம இருக்க வைக்க நான் எவ்வளோலாம் யோசிச்சேன் தெரியுமா? கடைசியில் இப்போ ரெண்டு பேர் பேசவே இல்லை.